இவ்வளவு நாள் மக்கள்கிட்ட டிஎம்கேவா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் மக்கள்கிட்ட அதிரி புதிரை இருந்துச்சு. ஆனா டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா நிறைய பேர் விஜய் தான். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அவங்க அந்த சோசியல் மீடியால வீடியோவா பார்த்துட்டு இருப்போம். விஜய் மாமா தான் வரணும், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி. அது கூட அந்த சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்னங்கிறத அந்த சின்ன குழந்தை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலை விஜய் வந்து விதைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு வரலாற்று உண்மை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் அரசியல் தெரியாதவங்க கூட இப்போ அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் யார் தொகுதியில் என்ன மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, எத்தனை முறை எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்காங்க, தொகுதியில் என்ன பிரச்சனை, அப்புறம் வந்து ஒரு எம்எல்ஏன்னா அவருக்கு உச்சபட்சமாக என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கும், எம்எல்ஏ வாங்குற சம்பளம் எவ்வளோ, அவங்க தொகுதியில் மேம்பாட்டு நிதிக்காக எம்எல்ஏக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படை சாதாரண பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது டிவிக்கு கட்சியும் அதுக்கு காரணமாக இருந்த விஜய் அவர்களும் தான். அப்படி ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த 2026ல் ஆகப்பெரும் ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு வருது.